100% திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு எப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலையில் அமைதியான சூழ்நிலையை கண்டிப்பாக நிலைநாட்டும். இல்ல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த சம்பவத்தப்போ எங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த பிரச்சனையை பெருசாக்கியது திமுக தான். அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தலாம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே ஒரு எமோஷனல் இஷ்யூவை கிரியேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார்கள். திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 100% நோக்கம். அது நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு தளபதியால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு 100% அமைதி நிலைநாட்டும். திருப்பரங்குன்றத்துல அந்த தீப விவகாரத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதே மாதிரிதான் மக்களும் விரும்புறாங்க. இங்க யாருமே நீங்க போய் இந்த பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனை பண்ணணும், சுமூகமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுதான். மக்கள் கேட்கறதே ஒரு தரப்பு ஏத்தணும் ஒரு தரப்பு ஏத்தக்கூடாது. இல்ல அங்க லோக்கல் ஒரே நிமிஷம் அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க அமைதியா இருக்கணும், இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். திருப்பூர் மலைக்கு போறப்ப இவ்வளவு பேரிகார்ட் எல்லாம் வேண்டாம், இத்தனை போலீஸ் வேணாம், போறவங்களை என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போய் ஒவ்வொருத்தர என்ட்ரி பண்ணிட்டு வேணாம். இத்தனை வருடமாக 100 வருடமாக அமைதியாக போயிட்டு இருந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றிய திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அவங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும். தமிழ்நாட்டுல எந்தவித எமோஷனல் இஷ்யூஸும் இவங்களால கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண விடமாட்டோம் என்பது உறுதியாக இருக்கும். திருப்பரங்குன்றம் மக்களுக்கு என்ன வாக்குறுதி சார் வைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் ஒரு ஹார்ட் ஆஃப் த மதுரை. ஏன்னா அங்க ஏர்போர்ட்டை சுத்தி பெருமையான பழமையான அனைத்து பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு இடம். அந்த இடத்திற்கு இதுவரை எந்த வித ஒரு வளர்ச்சியும் கொடுக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு எல்லா தரப்பு மக்களும் வாழும் ஒரு இடம். அங்க எந்த வித இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள், சரியான போக்குவரத்துகள், ஒரு பாலங்கள் எதுவுமே அமைக்கப்படவில்லை. பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்கு, அவர்களுக்கு கூட ஒரு தரமான ஒரு சாலை வசதியோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியோ இல்லை. கண்டிப்பாக அந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும், அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும், அனைத்து வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் கண்டிப்பாக. திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்துக்கு விஜய் வருவாரா? உங்களுக்கு தலைவர் கண்டிப்பாக வருவார். வெற்றி பெற்ற பிறகும் தலைவர் கண்டிப்பாக நன்றி சொல்லுவார்.